தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் பா. மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் பொருட்பாலில் 102வது அதிகாரமாக உள்ள நாணுடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1014வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். நாணுடைமை என்பதற்கு பிறருக்கு தீங்கு செய்வதற்கு நாணம் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1014வது திருக்குறளுக்கு செல்வோம். அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அக்தின்றேல் பிணியன்றோ பீடு நடை. அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அக்தின்றேல் பிணியன்றோ பீடு நடை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நாணுடைமையே சான்றோர்களுக்கு ஆபரணம் போன்றது. அந்த நாணுடைமை இல்லாமல் நடக்கக்கூடிய பீடு நடையானது நோய்க்கு ஒப்பானதாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள், நாணுடைமையே சான்றோர்களுக்கு ஆபரணம் போன்றதாகும். அந்த நாணுடைமை இல்லாமல் நடக்கக்கூடிய பீடு நடையானது நோய்க்கு ஒப்பானதாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் பிறருக்கு தீங்கு செய்வதற்கு நாணம் கொள்வோம். நன்றி.